அந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக உங்கள் காதல் வாழ்க்கை வழக்கமாக சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள கூடிய வகையில் உங்களது கனவு ஆசைப்படி நடக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் வீடு சம்பந்தமாக தர முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான, அதாவது தமிழ் மாதத்துல புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நமது கடகராசி நண்பர்களுக்காக காண இருக்கிறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 25 செப்டம்பர் 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. மீண்டும் அதே சந்திர பகவான் 27/9/2023 புதன்கிழமை புரட்டாசி 10ஆம் தேதி அன்னைக்கு மகரத்தில் இருந்த சந்திர பகவான் கும்பத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே தினமே 27 செப்டம்பர் 2023 புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறுகிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக செவ்வாய்க்கிழமை மாலை 6:52 முதல் வியாழக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த வாரத்தில். அது மட்டும் கொஞ்சம் முக்கியமான ஒரு ஹைலைட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நமது தினசரி வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அது பிரகாரம் நடந்துக்கிட்டீங்கன்னா சங்கடங்களே இருக்காது நண்பர்களே. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையுதுங்க. இந்த வாரத்தில் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களே. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த செலவுகள் அவசியம், எது அனாவசிய செலவுங்கிறத வகைப்படுத்தி நீங்கள் செலவு செய்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக, பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களது வாழ்க்கையை சிறப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. எந்த அளவுக்கு அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கு நண்பர்களே. சில அதிகார வர்க்கத்தினருடைய பகைமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. ஏதாவது பகைமை உணர்வு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதாக இருந்தால் அதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் சீராக அமையும் நண்பர்களே, மகிழ்ச்சியாக இருக்கும். இப்பொழுது முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையுதுங்க. எனவே கோபத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையுங்க. கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்குங்க. கடன் சார்ந்த நெருக்கடியில் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். கடன் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் அப்படி புதுசாக ட்ரை பண்ணும்போது அனுபவமிக்க நபர்களுடைய ஆலோசனைகள், வயதில் மூத்தவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு வாரமாக அமையுங்க. செலவுகளை மட்டும் சிந்தித்து செயல்படுத்தி நீங்கள் இந்த வாரம் செய்யுங்க. சில பேருக்கு வீடு கட்டுறது அந்த மாதிரியான யோகம் இப்பொழுது இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமாக வெளியில போறீங்க அப்படின்னா நீங்கள் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதனால நீங்கள் புதிதாக வீடு கட்டக்கூடிய கனவை நிஜமாக்க முடியும் நண்பர்களே. புதுசாக ஏதாவது காலி இடமாவது உங்களால் வாங்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலை இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இப்பொழுது மனதில் புதிய லட்சியங்களை உருவாக்குவதற்கும் தகுந்த நேரமாக அமைந்துள்ளதுங்க. புதிய லட்சியங்களை உருவாக்கி அதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெற முடியுங்க. லட்சியங்களை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய தொழில், சொந்த தொழில் செய்கிற அன்பர்களுக்கு வேலை பொழுது அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வு இல்லாமல் பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க நண்பர்களே. இப்பொழுது கூட்டு தொழிலில் லாபத்தை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்கள் பங்குதாரர்களிடம் ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ஏற்ற இறக்கமாக வியாபாரம் இதுவரைக்கும் இருந்திருக்கலாங்க. ஆனால் அதை உயர்த்தணும் அப்படின்னா மற்றவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். என்னை மற்றவர்களின் அனுபவங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு உறுதுணையாக அமையுங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சுமாராக தாங்க இருக்கும். நீங்கள் யோசிச்சு தான் செயல்படணும். ஷேர் மார்க்கெட்டில் அவசரப்பட்டு எந்த விதமான தவறான ஒரு முதலீடுகளும் செய்து கொள்ளக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் அல்லது உத்தியோகத்தில் மிக மிக விழிப்புணர்ச்சியாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைச்சுக்கோங்க. எந்த ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைப்படி நடந்துக்கிறது நல்லது. பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இப்போவே நான் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்குறேங்க, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்குமே இந்த வாரம் சிறப்பாக அமையுங்க. இந்த வாரம் அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான போக்கு காணப்படுங்க. உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெற முடியுங்க. நீங்கள் இப்பொழுது
ஏற்கனவே வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி நீங்க தள்ளி வைத்த சில காரியத்தை உற்சாகத்தோட இப்போது நீங்க செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடியும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக்கங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்து காட்ட முடியும். அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் குதூகலமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் தேவையில்லாத பேச்சு, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சுக்கள், குதர்க்கமாக பேசுறது அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வாரம் அமைகிறது. சில சொந்த பந்தங்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உறவினர்கள் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இப்பொழுது தாராளமாக மேற்கொள்வீங்க. உங்க குழந்தைகளுடைய கல்வி பற்றின சிந்தனைகள் உங்க மனசுல மிக அதிகமாக யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைவீங்க. குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான முயற்சிகள், அது குறித்த எண்ணங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துல ஏதாவது பரம்பரையா சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு வாரமாக அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்க சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டுங்க. மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நல்ல ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி என எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். அதற்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு மென்மையான உறவுகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் நீங்க அனுசரித்து போறது கண்டிப்பாக தவறுங்க. உங்க காதல செய்யக்கூடிய தவறுகள், உங்களது காதல செய்யக்கூடிய சில பழக்கவழக்கங்கள், தவறான பழக்கவழக்கங்களை நீங்க ஆதரவு தரக்கூடாது. மென்மையான காதல்னு சொல்லிட்டு நீங்க அதை ஆதரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி சிக்கல் வரலாங்கிறதுனால காதல் வாழ்க்கையில நீங்கள் கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிச்சே ஆகணுங்க. மற்றபடி காதல் உணர்வு ரொமான்ஸ் மிக்கதாக இந்த வாரம் அமையும். அற்புதமான ஒரு வாரமாக இருக்குங்க. சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் காதல் வாழ்க்கையில இருக்குங்க. அப்படி நீங்கள் தவறு இல்லாம சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உட்காந்து பேசுறது நல்லது. சில தவறுகளை நீங்கள் திருத்திக்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உட்காந்து பேசி உங்க மனம் குறைந்த உங்க அன்பை வென்ற காதலுடன் உட்காந்து பேசி உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். அவர் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை சிறப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ எல்லா முயற்சிகளையும் இந்த வாரம் நீங்க செய்யலாம். அதன் மூலமாக மிகச்சிறந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. நல்ல முன்னேற்றங்கள் காதல் வாழ்க்கையில கிடைக்கும். அற்புதமான ஒரு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. அதுக்கு நீங்க உட்காந்து பேசி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும். உங்க காதலரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுறது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு கருடாழ்வரை நீங்கள் வழிபடுவது காரிய வெற்றிகளுக்கு வழிவகுத்து தருங்க. எனக்கு புதன்கிழமை அன்னைக்கு கருடாழ்வர் சன்னதிக்கு போயிட்டு நீங்கள் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மனசில் குழப்பங்கள் தோணுதோ அப்போ நீங்கள் அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளை அல்லது ஆன்மீகம் சார்ந்த பெரியவர்களை நீங்கள் இந்த வாரம் வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு ஐடியாக்களை பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறக்கூடிய, அதன் மூலமாக நன்மை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வந்து சந்திராஷ்டமம் பிறக்குது. அந்த நாளில் மட்டும் நமது வீடியோவை தினசரி வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பட்டனையும் அழுத்துறதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுறதில்ல, மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இல்லை. ஸோ இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்காதுங்க. நீங்கள் எப்போல்லாம் நமது வீடியோ பிடிச்சிருக்கோ அப்போல்லாம் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நமது கடகம் டுடே ரசபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அதையும் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful week this week.